இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி சர்வதேச புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பில் இலங்கை. அருத்தந்தை சிறில் காமினியிடம் 4 மணி நேர வாக்குமூலம். இன்று முதல் பொது மன்னிப்பு காலம் வெளியானது அறிவிப்பு. இனவாதத்துக்கு விலை போனவர்களே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை தூண்டுகின்றனர். டக்ளஸ் தரப்பு குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் பேராயர் மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவைக்கு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம். அமைச்சர் டக்ளஸ் பேசாலைக்கு விஜயம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு சேவையும் அமெரிக்க FBI உளவுத்துறையும் கண்காணித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளதோடு ஈரானிய சிரேஷ்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்கள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடகிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று சஜித் அணிப்பக்கம் தாவியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார். நாட்டில் உள்ள வாக்காளர்களில் 40% யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. 60% வாக்குகளை வைத்துத்தான் கருத்து கணிப்புகள் இடம்பெற்று வருகின்றது. அது உறுதியான முடிவாக அமையாது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்கள் பக்கம் நிற்கும் வரை அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள். எனவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள மக்களுள் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம்தான் தற்போது நிற்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க இப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்சர்களுடன் இருக்கும் வரை அவரின் முயற்சி வெற்றியளிக்காது. தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை போன்ற அரசியல்வாதிகளுக்கு வரவேற்பு உள்ளது. அம்மக்களின் உரிமைக்காக முன்னிற்பவன் நான். அதனால் சிங்கள புலி என்று கூட முத்திரை குத்தினர் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அருட்தந்தை சிறில் காமினி 4 மணி நேர வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை விட்டு வெளியேறினார். வாக்குமூலத்தை வழங்கியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட்தந்தை சிறில் காமினி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கிடைத்த பல தகவலை ஆதாரங்களுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதிக்கு நேற்று முன்தினம் அனுப்பப்பட்ட 12 பக்க கடிதத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பித்த தந்தை சிறில் காமினி இன்று கையளிக்கப்பட்டுள்ள உண்மைகளை உன்னிப்பாக அவதானிப்பதன் மூலமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதியை கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் நிறைவடைய உள்ளதாகவும் அதற்காக அணிவகுப்பு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மக்களையும் அழைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகமளிக்காத இலங்கை இராணுவத்தின் இராணுவ வீரர்களுக்கு இன்று முதல் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என இராணுவம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த காலப்பகுதியில் தாங்கள் சேர்ந்த படைப்பிரிவு மையத்தை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ அடையாள அட்டையின் நகல், தேசிய அடையாள அட்டை அல்லது சாரதி அனுமதி பத்திரம், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள், வரவு வைக்கப்பட்டுள்ள வங்கி புத்தகத்தின் புகைப்பட நகல் இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இராணுவம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவபெரும் அவர்களின் இறுதி பயணம் லட்சக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றதுடன் நேற்று நடைபெற்றது. இலங்கையின் சமகால வரலாற்றில் பெருந்தொகை மக்களின் பங்கேற்புடன் அரசியல்வாதி ஒருவருக்கு நடைபெற்ற இறுதி நிகழ்வாக இது கருதப்படுகிறது. முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவபெருமவின் இறுதி கிரியைகள் நேற்று பிற்பகல் அரச மரியாதையுடன் நடைபெற்றது. நேற்று முன்தினம் இரவு மத்துகம ஜடதோளவத்தையில் உள்ள இல்லத்துக்கு மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் பூதவுடல் கொண்டு வரப்பட்டது. அரசியல் தலைவரின் இந்த திடீர் மரணம் அப்பகுதி மக்களால் இன்னும் தாங்க முடியாத அதிர்ச்சியாக உள்ளதென மக்கள் தெரிவித்துள்ளனர். பாலித தேவபெருமவின் பூதவுடலில் இறுதி கிரியைகள் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் ஆரம்பமானது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உடலத்தில் அடக்கம் செய்யும் இடம் வரை சென்றனர். இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட உயர்மட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இறுதி நிகழ்வில் கட்சி பேதங்களின்றி பலரும் கலந்து கொண்டனர். மூவின மக்களும் பெருந்தொகையான மக்களும் அஞ்சலி செலுத்தினர். பாலித தேவபெரும வாழும் காலத்தில் மக்களுக்காக வாழ்ந்த அரசியல்வாதியாக போற்றப்பட்டார். அவர் சமூக செயற்பாடுகள் தொடர்பான பல்வேறு காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியில் நீண்ட காலமாக அரசியல்வாதியாக இருந்த பாலிதவுக்கு ஏனைய அரசியல்வாதிகள் போன்று பெருந்தொகை சொத்துக்கள் எதுவும் கிடையாது.
எனினும் விலை மதிப்பற்ற சொத்தான மக்களை அவர் பெற்றுள்ளார். அதனை நேற்றைய தினம் பங்கேற்ற மக்கள் வெள்ளம் நிரூபித்து காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் இருக்கும் சில இனவாத தலைவர்களுக்கு விலை போயுள்ளவர்களே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை தூண்டி தூபமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு அபிப்பிராயங்கள் கூறப்பட்டு வருகின்றது. அதே நேரம் இப்பொழுது பல தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த காலகட்டத்திலே 2009 யுத்தம் முடிவடைந்த 2010 தேர்தல் நடைபெற்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த 22 பேரும் அந்த புலிகள் இயக்கத்தினுடைய மறைவு தொடர்ந்து சரத் பொன்சேகாவுக்கு அன்றைய இராணுவ தளபதி இந்த வன்னியில் இந்த யுத்தத்தை நடத்தி முடித்த இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்திருந்தார்கள். வாக்களிக்குமாறு அவர்கள் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக யுத்தம் நடைபெற்று அந்த 2009 நடைபெற்று ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்னரே அவர்கள் சொன்னார்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லி. தற்பொழுது அன்று அந்த 22 நாடாளுமன்றில் இருந்தவர்கள்தான் அதில் சிலர் இன்று பல்வேறு கருத்துக்களை சொல்லி வந்தாலும் பொது வேட்பாளர் தொடர்பிலே பேசுகின்றார்கள். தமிழ் வேட்பாளர் தொடர்பிலே இவர்கள் கடந்த காலங்களிலே பல தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள். அந்த சூழலில் இவர்களுடைய நிலப்பாடு எவ்வாறு இருந்தது? அரசியல் நிர்வாக அல்லது அரசியல் தெளிவற்ற நிலையில் இருந்தார்களா அல்லது அரசியல் நிர்வாக ஞானம் இல்லாதவர்களாக இருந்தார்களா? இன்று மட்டும் இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதனுடைய நோக்கம் தென்னிலங்கையில் இருக்கின்ற சில இனவாத அரசியல் தலைவர்களுக்கு விலை போயிருக்கின்றவர்களே தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டு அவர்களிடமிருந்து பணப்பட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையான விடயம். இது ஏற்கனவே தென்னிலங்கையில் இந்த செய்திகள் கசிய தொடங்கியிருக்கின்றன. ஆகவே இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழ் மக்கள் ஏமாறாமல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பெருவாரியான வெற்றியை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆகவே அதனுடைய சூழ்ச்சியாளர்களுடைய கையாளர்களாக இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேசுகின்றவர்கள் இன்று செயற்படுகின்றார்கள். அவருடைய கையாட்களாக செயற்படுகின்றார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. அதே போன்று எங்களுடைய கச்சதீவு பிரச்சனை இன்று இந்திய தேர்தல் நடைபெறுகின்றது. அது நேற்றுடன் அந்த கச்சதீவு விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இனி அது பேசா பொருளாக இருக்கும். அதே நேரம் தமிழகத்தினுடைய பல நெடுமாறனவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடப்போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு அரசியலுக்காக பேசப்பட்ட விடயம் என்பது இப்போது புலனாகின்றது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆகியோரிடம் ஏமாற வேண்டாம் என தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை மக்களை வலியுறுத்தியுள்ளது. கர்தினால் ரஞ்சித்துடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடந்த வியாழக்கிழமை நடாத்திய சந்திப்பு தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு வழங்கிய ஆதரவை போன்று கர்தினால் தேசிய மக்கள் சக்திக்கும் ஆதரவு அளிப்பாரா என ரங்கி பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சுமார் 272 பேர் கொல்லப்பட்டனர். இது கண்டனத்துடன் நினைவு கூறப்பட வேண்டும். 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பக்கம் தாம் நின்றதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் சில வருடங்களுக்கு முன்னர் வாக்குமூலம் அளித்தார். எனினும் முன்னாள் ஜனாதிபதியால் தான் ஏமாற்றப்பட்டதாக சில நாட்களுக்கு முன்னர் கர்தினால் தெரிவித்தார். இதன் மூலம் கர்தினால் 2019 22 மில்லியன் இலங்கையர்களை முன்னாள் ஜனாதிபதியிடம் ஒப்படைத்தார். இதற்கு பின்னர் தேசத்துக்கு என்ன நடந்தது? இலங்கையின் கடன்களை அடைக்க முடியாமல் விவசாய தொழில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் திணறினர். பொருளாதாரம் சீர்குலைந்து சிலர் உயிரிழந்தனர். மக்கள் சட்டத்தை கையில் எடுத்தனர். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட ஜேவிபி பாராளுமன்ற வளாகத்தை கையகப்படுத்துவதற்கான சதித்திட்டத்தை ஏற்பாடு செய்து அதனை எரியூட்ட சென்றது. பாதுகாப்பு படையினரால் பாராளுமன்றம் காப்பாற்றப்பட்டது. இதன் மூலமே இன்று வரை ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் இன்றைய நிலைமை கவனமாக படித்து தேசத்தை சீர்குலைக்கும் குழுவுடன் கர்தினால் ரஞ்சித் தன்னை இணைத்துக் கொண்டாரா என்பதை தீர்மானிக்க வேண்டும்.
மின் கட்டணத்தை குறைப்பதே இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பு தொடர்பான புதிய வர்த்தமானியின் நோக்கம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தமானிக்கு எதிராக வரும் நீதிமன்றத்தை நாட முடியும் என கூறினார். மின்சக்தி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டின் போது காஞ்சன விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி 2 பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நிர்வாக செலவை குறைப்பது மற்றும் மின் உற்பத்தி செலவை குறைத்து எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டு வரவுள்ளதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மாத்திரமன்றி இவ்விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை மறுதளிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உள்ளடங்களாக இலங்கை அரசாங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் பகுத்தறிவுடன் நோக்குமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகியிடமும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையிடமும் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது குறித்து ஹாங்காங் நாட்டை தளமாக கொண்டு இயங்கி வரும் ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இலங்கைக்கான பொறுப்பதிகாரி பாலிஸ் பெர்னாண்டோவினால் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் திறந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்துடனும் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் குடும்பத்தாருடனும் மிக மோசமான இக்குற்றத்தின் விளைவாக துயரத்துக்குள்ளான கத்தோலிக்க சமூகம் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த இலங்கை மக்களுடனும் எமது உடன்நிற்பை வெளிப்படுத்துகின்றோம். உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகளுக்கு மத்தியிலும் நீதிக்கான கோரிக்கையை செவிமடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. இவ்விடயத்தில் உங்களது பதற்றத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அதேவேளை இக்குற்றம் தொடர்பில் மாத்திரமன்றி இவ்விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை மறுதளிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உள்ளடங்கலாக இலங்கை அரசாங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பகுத்தறிவுடன் நோக்குமாறு உங்களிடம் வலியுறுத்துகின்றோம். சட்டமா அதிபர் திணைக்களம் தொடர்பில் ஏற்பட்டிருக்கும் எதிர்மறை நிலைப்பாட்டை மாற்றியமைப்பதற்கு எதுவான நியாயமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நீதிமன்ற கட்டமைப்பின் சுயாதீனத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமது அனுமதியின்றி பேருந்து உரிமையாளர் ஒருவருக்கு 782 வழித்தட அனுமதியை இலங்கை போக்குவரத்து சபையினர் வழங்கியதாக காரைநகர் தனியார் போக்குவரத்து பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நேற்றைய தினம் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட சங்கத்தினர் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் 32 ஆண்டுகளாக இந்த சங்கத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயற்பட்டு வருகின்றோம். எமது வழித்தட பகுதிக்குள் இல்லாத ஒருவருக்கு வழித்தட அனுமதி வழங்கக்கூடாது என்று எமது யாப்பில் உள்ளது. இது எமது யாப்பில் மட்டுமன்றி எமது வடக்கு மாகாண இணையத்தின் யாப்பிலும் உள்ளது. இந்த நிலையில் எமது வழித்தடத்துக்குள் உள்ளடங்காத அராலி மத்தி பகுதியை சேர்ந்த பேருந்து உரிமையாளர் ஒருவருக்கு வழித்தட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எமது அனுமதி இல்லாமல் இவ்வாறு இலங்கை போக்குவரத்து அதிகார சபை செயற்படுகின்றமை வேதனை அளிக்கிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினோம். இந்த நிலையில் குறித்த பேருந்தின் உரிமையாளர், ஆளுநர் செயலகம், இலங்கை போக்குவரத்து சபை அதிகார சபை, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆகியோருக்கு முறைப்பாடு வழங்கியுள்ளார் என தெரிவித்துள்ளனர். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் பேசாலைக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் பேசாலை வெற்றி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற மக்களுடனான சந்திப்பில் அமைச்சர் கலந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர், பேசாலை மக்களின் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவு செய்து தரப்படும் எனவும், மக்களின் கோரிக்கையான பேருந்து நிலையம், தபாலகம், மீன் சந்தை, ஆயுர்வேத வைத்திய நிலையம் உள்ளிட்ட மக்களது அவசிய தேவைகள் அடங்கிய வளாகம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக மன்னார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆராய்வதும் அந்த பிரச்சனைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதுமே அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாக இருந்தது. இந்த நிலையில் மன்னார் நகருக்கு வருகை தந்த அமைச்சர் முதலில் பேசாலை நகர பகுதியில் பேருந்து நிலையம் மற்றும் நவீன சந்தை தொகுதி தபால் நிலையம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து கொண்டார். குறிப்பாக பேசாலை நகர் மத்தியில் கடற்தொழில் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காணியில் பேருந்து நிலையம், சந்தை தொகுதி, தபால் நிலையம், ஆயுர்வேத வைத்தியசாலை அமைப்பதற்கான ஏது நிலைகள் குறித்து ஆராயுமாறு துறைசார் தரப்பினருக்கு அறிவுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.